அதுவே ராமபாண்டியன். தேர்போகி பாண்டியன் காரைக்குடியில் நிற்கிறாரு. எதிர்த்தாப்புல காங்கிரஸ் நிற்கிறாங்க. அந்த பக்கம் சீமான் நிற்கிறாரு. ஒரு விஐபி தொகுதியாக அது மாறிடுச்சு. எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு வராரு. எங்கே டிடிவி வருவார் சார், இனிமேல் தான் வருவார். நல்ல வேலை. அதை நீங்கள் அமமுக பிரதிநிதி தான் கேட்க வேண்டும்னு நீங்கள் சொல்லாமல் போனீங்கல்ல, அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. அப்படி எதுக்கு சார் சொல்லணும்? டிடிவி மிக தெளிவாக அவருடைய சுற்றுப்பயணம் நாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குங்கிறத சொல்கிறாரு. எடப்பாடியாரோடும் சேர்ந்து எடப்பாடியார் 190 200 தொகுதியை முடிக்க போறாரு. ஸ்டாலின் 4 மாவட்டத்தை முடிச்சிட்டாரு. பிரேமலதா 10 தொகுதி 15 தொகுதி முடிச்சிட்டாருங்க. வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு தள்ளுபடி ஆகாம இருக்கிற வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் டிடிவி பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லலை சார். எடப்பாடியோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்வேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதனால இதுல என்ன செய்தி? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மிக தெளிவாக பச்சை குழந்தை மாதிரி பேசுறீங்க. எனக்கு உண்மையிலே உங்கள்ட்ட ஏன் தெரியுமா, தொகுதியில அமமுக தொண்டர்கள் மோதிக்கிறாங்கண்ணே. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க ஒரு தொகுதியை சொல்லியிருக்கீங்க. நான் நேற்று திருநெல்வேலியில் ஒரு திருமண நிகழ்வுக்கும் கடையநல்லூர் என்னுடைய சொந்த தொகுதி என்பதற்காக, அதிலும் நாங்குநேரி அருகில் இருக்கக்கூடிய தொகுதி, இங்கு நாங்குநேரியில் அமமுக வேட்பாளர், அதிமுகவினுடைய அனைத்து நிர்வாகிகளும் அவரோடு ஒருங்கிணைந்திருக்காங்க. கடையநல்லூரில் அமமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இன்றைக்கு அதிமுக வேட்பாளரோடு இணைந்து நாமினேஷன் கொடுக்குறாங்க. அதற்கு முன்னாலும் நடந்த போராட்ட அறிவிப்புகளிலும் இன்னும் ஒன்று சொல்ல போனால், அதிமுகவை உறுப்பினர்களை தாண்டி ஒரு அமமுகவினுடைய பகுதி, அந்த தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பேசிய பேச்சு அவர்கள் அதிமுககாரர்களிலிருந்து பிஜேபிக்காரர்கள் வரை ரசித்திருக்கிறார்கள் என்கின்ற நுணுக்கமான செய்திகள். இதெல்லாம் இது நீங்கள் பரவலாக நீங்கள் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத வச்சு இல்லை, அந்த இயல்பான தன்மை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அளவில் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் நிறைய அமமுக கேண்டிடேட், பட் அங்கேயும் அதிமுககாரர்களுடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று அந்த வேட்பாளரே நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கார். அதை தாண்டி அவரோடு இருக்கிற நிர்வாகிகளையும் அந்த வீடியோக்களையும் நீங்க பார்த்தாலே அது மிக தெளிவாக தெரியும். அமமுகவிலிருந்து ஆட்கள் பார்த்திபன் மாதிரி ஆட்கள் திமுக நீங்க பார்த்தீங்களா? இல்லை, அவங்களாம் வேற கட்சியா சார்? இது ரொம்ப அதே மாதிரி எல்லா கட்சிகளிலிருந்தும் சீட்டு கிடைக்காதவர்கள் கட்சி மாறியதையும் நீங்க பார்க்கலையா? பார்த்திபன் எனக்கு மிகப்பெரிய நண்பர், எனக்கு நல்லா தெரியும். திமுக இருந்து சீட்டு கிடைக்கலன்னு தாவைக்கு அடுத்த நாள் போன ஆட்கள்லாம் இருக்காங்க. தொகுதி மாறுவது என்பது வேட்பாளர், நான் எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லை, அந்த கட்சி எனக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் தராங்க, நாங்கள் போறேன், அது வேறு. ஆனா அமமுக வைக்கிற குற்றச்சாட்டு எங்களுடைய அரசியல் என்பதே எடப்பாடி எதிர்த்தா இருந்துச்சு. நீங்க வாட்டுக்கு ஒரு நாள் பொன்னாடை போது வணக்கம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? கீழே கிடையாது சார். பார்த்திபன் அவர்கள் எதிர்பார்த்த தொகுதி சோளிங்கர் தொகுதி. அந்த தொகுதி பாமகவுக்கு சென்று விட்டது. அதனால் சென்று விட்டது இல்லைன்னா நீங்கள் கொடுத்துட்டீங்க. சரி, நாங்கள் கொடுத்தோம், பார்கெயின் பண்ணாங்க. அது கூட்டணியில் அது எல்லாமே தானே சார் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா லட்டும் கிடைக்காதுல்ல. சில இடங்களில் ஒரு சில லட்டுகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இவ்வளோ நாட்கள் உங்களோடு பயணித்தேன், அது நீங்கள் சண்டை போட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னா ஒரு தலைவர் எத்தனை பேருக்கு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் லட்டு கிடைக்கலாம் பரவாயில்ல, உதிர்ந்து போன பூந்தி கூட கிடைக்கிறாங்க தானே சிக்கல். இல்லை, அது எப்படி எல்லா லட்டும் கூட்டணி கட்சிக்கு போகும்னு கேட்குறேன் நான். இல்லை, அப்படி இல்லை. அதாவது அதே மாதிரி இப்போது சோளிங்கர் தொகுதி தான் எனக்கு வேண்டும் என்று அவர் அதிலே நின்று இருக்க தேவையில்லை இல்லையா? இப்போ பார்த்திபன் ஒரு பிரபலமான ஒரு மனிதர் தான், நல்ல வழக்கறிஞர். தெரியாது இல்லை, இந்த முறை டிடிவி என்ன யாருக்கு சீட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குற போது நீங்கள் செந்தமிழன் ஆரம்பிச்சு ஒவ்வொரு தேர்வகி பாட்டு சொல்ல கூட இருந்து இல்லை சார். இந்த விஷயத்தில் இன்னொரு அடிஷனாக ஒன்று சேர்த்துருவோம். பார்த்திபனுக்கு அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு முன்னாலேயே சோளிங்கர் தொகுதி வேட்பாளராக நான் பார்த்திபனை நியமிக்கிறேன் என்று டிடிவி முதல்ல அறிவித்தார். ஸோ அதனால் அவருக்கு அதிகப்படியான நம்பிக்கை, பார்கெனிங்கில் எப்படியும் இந்த தொகுதி எனக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தார். அது கிடைக்கவில்லை என்பதனால் அவருடைய முடிவை மாற்றியிருக்கிறார். சரி, நான் போக முடியாது. இன்னும் ரங்கசாமி தஞ்சை எம்எல்ஏ, அவரும் ரொம்ப இதாக இருந்தார். இன்றைக்கு திமுகவில் போய் அவரும் போய் சேர்ந்துருக்காரு. இதெல்லாம் என்னென்னா, நாங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இதுதான் எங்களுக்கு ஒரு கடைசி, அதாவது இந்த தேர்தலில் சீட்டு வேணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை, எங்களுக்கு கிடைக்கலையேங்கிறது அவங்களுடைய கோரிக்கை ஒழிய நாங்கள் எதிர்த்தோம் அதனால் நான் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த இணக்கம் என்பது ஏற்பட்டுருச்சு. நான் நிற்க முடியவில்லை என்கின்ற நிலையில் தான் அவர்கள் வெளியேறி இருக்கிறாங்களே ஒழிய, இது அவங்க 2 பேரையும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசியல் ரீதியாக ஒரு பெரிய கட்சியில் போய் சேர்ந்துருவோம், புதிதாக இருக்கக்கூடிய ஒரு டென்ஷனில் ஒரு விஜய் மாதிரி ஆட்களோடு தேர்தலில் சும்மா நின்னா வேண்டாம் அப்படிங்கிற நிலையை அவங்க எடுத்திருக்காங்கன்னா, அப்போ தொடர்ந்து அவங்க அரசியலை மிக தெளிவாக நுணுக்கமாக பார்த்ததன் அடிப்படையில் அந்த முடிவுகளை அவங்க எடுத்திருக்காங்களே ஒழிய
அது இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை என்கின்ற நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதுவே என்ன சொல்லுதுன்னா, அப்போ இந்த முறை நின்றால் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அது மறைமுகமாக சொல்லுது. இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, இனிமேல் நமக்கு இப்படி ஒரு கூட்டணி அமையுமா, இப்படி நிற்க முடியுமா, தொகுதி கிடைக்குமாங்கிறதும் இதுக்குள்ள உடல் அடங்கி இருக்கிற பொருட்கள். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது சார், அமமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேதியில் மிக தெளிவாக 100% ஆகும் சார். இப்போ நண்பர் சொன்ன அந்த சசிகலா அவங்க மேட்டருக்கும் வந்துடுவோம். இப்போது அதிமுக வந்து சங்கரன்கோயிலில் தோல்வி அடைந்தது வெறும் 4000 வாக்குகளில். ஆனால் அமமுக பெற்றது 22,000 வாக்குகள். நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தொகுதிக்கு 1000 ஓட்டு 500 ஓட்டு நீ கணக்கு பண்ணிங்கன்னா, தென்காசியில் வெறும் 350 ஓட்டில் அதிமுக தோக்குது. அமமுக பெற்ற ஓட்டுகள் 9,000 ஓட்டுகள். வாசநல்லூர்லேயும் அதே கேஸ் தான். நீங்கள் இன்றைக்கு அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன். வாசநல்லூர் இன்னொரு பாயிண்ட், நீங்கள் அண்ணாமலையின் ஆதரவாளருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, வாசுதேவநல்லூரில் நிற்கக்கூடிய கேண்டிடேட் அக்மார்க் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர். ஏன்னா அதுக்கு பக்கத்து தொகுதி என் தொகுதிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்படி பொதுவாக தெரியப்படுத்தணும் சார். இந்த நிகழ்ச்சியை தென்காசி மாவட்டத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்கள் நினைத்தால் இந்த கேள்விக்கான மதிப்பை அவர்கள் உணர்வார். எனக்கு புரியுதுண்ணே, ஒரு அண்ணாமலை ஆதரவாளருக்கு நயினார் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காருங்கிற தகவலை நான் நயினார் ஆதரவாளர் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. இல்ல, ஆமா, இப்ப சார் அந்த செய்தி மிகவும் உணரப்பட்ட செய்தி சார். அதாவது உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த கேண்டிடேட்டை வாசவநல்லூரில் நிற்க விடமாட்டார் என்கின்ற செய்தி பரவி கொண்டிருந்தது. ஆனால் மாறாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளரே அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவும் செய்தி. அண்ணாமலையா அறிவிக்கல இல்ல, அண்ணாமலை அழகா தடுத்துட்டீங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் வச்சு அப்படி இல்லை. அதாவது அண்ணாமலை நிற்கிறாரா இல்ல, கேட்டாரா இல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் சொல்றேன், 27 தொகுதியை வாங்கி பார்த்த உடனே அண்ணாமலைக்கான தொகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பார்த்தானே அதிமுக காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாஜக காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல, நீங்க லிஸ்ட்ல அவர் பேர் இல்லைன்னா அவர் தான் சார் நினைக்கணும், நம்ம ஏன் நினைக்கணும்னு கேட்கிறேன். என்ன, ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை எப்படி விமர்சிச்சார்னு நமக்கு தெரியும். அதுல இந்த நிமிஷம் வரைக்கும் மாற்றம் வரல. அதுவும் தொடர்ச்சியா அண்ணாமலை வந்து பூத் ஏஜெண்டா நான் காலைல போய் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன், எல்லா தலைவர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லும் போது எனக்கு பக்குங்குது. நீங்க நம்புறீங்க ஆனா இல்லையா, அண்ணாமலையோட பிரச்சாரம் பாஜக ஓட்டுகளை அதிமுக கொண்டு வந்து சேர்த்துருவோன்னு. சார், அவர் பிரச்சாரம் செய்யட்டும், அவர் பிரச்சாரம் செய்கின்ற துணி உங்களுக்கு என்னங்கிறத காட்டும். அதே மாதிரி கூட்டணி கட்சியில் உள்ள அனைத்து தலைவர்களும் பிரச்சாரம் செய்வார்கள். அட்மோஸ்ட் நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் ஒரு நபர் பெயர் தலைவர் இந்த ஆஸ்பெக்டில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்து களத்தில் இவர்கள்தான் வேட்பாளர், வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்று கேட்கிற போது நீங்கள் சொல்கிற இந்த கேள்விகள்லாம் அந்த களத்திலே இருக்காது. வெற்றிக்கு என்ன, இன்று நம்மிடம் இருப்பது 15 நாட்கள், எப்படி உழைக்க வேண்டும், இதில் வந்து இவருக்கு கிடைக்கல அவருக்கு கிடைக்கலன்னா அதெல்லாம் இந்த 4 நாள்லேயே முடிஞ்சிடும். கட்சி மாறுறோம், மாறிக்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அணி நான் சண்டை போடுறேன், பேசுகிறேன், திட்டுறேன், வீடியோ விடுறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், இதெல்லாம் இன்னும் 2 நாள் 3 நாளோட முடிஞ்சு போயிடும் சார். அப்புறம் இன்னொன்று, இந்த கடந்த 2-3 தேர்தலாகவே பாமக ஓட்டு சொல்லி வைத்தது போல அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. நீங்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்கன்னா நான் நம்பர் வாரியாகவே எடுத்து தொகுதி வரைய காமி. அது ஏன் இந்த ஜெல் ஆகலை? பாமக வேட்பாளர் என்ன காரணத்தால் அதிமுக அந்த டிரான்ஸ்ஃபரேஷன் நடக்க மாட்டேங்குது சார்? அப்படி இல்லை, அதாவது அவர்கள் பெற்று தோல்வி அடைந்த வாக்கு விகிதத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்குங்கிறது 100% நமக்கு தெரியும். அதில் ஸ்டார் கேண்டிடேட் வேல்யூ ப்ளஸ் இதில் நிறைய காரணிகள் இருக்குது. அந்த சிறு வாக்கு வித்தியாசத்தில் தான் நிறைய தோல்விகள், நிறைய தொகுதிகள் இழக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் வெற்றிக்கான விகிதம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறீங்க. அங்கே நிற்கிறது ஒன்றும் சிக்கல் இல்லையா நமக்கு தனியாக நிற்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சார்? அவர் இன்னும் ஒரே ஒரு உதாரணம், அதை எனக்கு மிகவும் தெரிந்த தொகுதியை வச்சே சொல்லிடுறேன். புதிய தமிழகம் என்கின்ற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த தொகுதி கடையநல்லூர் தொகுதி. கடையநல்லூர் தொகுதியில் அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு 14 பேருந்துகளை எரித்து இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறது, இது போராட்டத்தை முன்னெடுக்கிறது என்கின்ற அடையாளப்படுத்தியது கடையநல்லூர் தொகுதி. கடையநல்லூர் தொகுதியில் கடந்த முறை கிருஷ்ணசாமி எங்களோடு கூட்டணியில் இல்லை, அதிமுக 24,000 வாக்குகளில் வெற்றி பெற்றது. உதாரணம் போதுமா? அதனால் அவர் தனித்து நிற்பதென்று அவருடையது. அதில் நிறைய இடங்களில் அவருடைய வேட்புமனுக்களே ரிஜெக்ட் செய்யப்பட்டது அந்த பகுதிகளில்.
அப்போ அவருடைய வேட்பாளர்களும் எந்த தன்மையில் இருக்கிறார்கள், களம் காணுவதற்கு தயாராக இருக்கிறார்களா, இல்லை இந்த போட்டியில் நமக்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பதை அவங்க பார்க்குறாங்க. இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்காது என்பது தான்.